உங்கள் பிரச்சனைகளை விட கர்த்தர் செய்த அற்புதங்கள் ஏராளமானது. ஒரு நாளைக்கு எவ்வளவு முடியுமோ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால தாங்க கர்த்தர் என்ன நோய் நொடி இல்லாம காப்பாத்துறேன். என்னுடைய பலவீனம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா என் பலனை நான் சார்ந்து நிக்க போறதில்ல. உங்க பலன் என் மேல இறங்கி வரும். ரூபாவுக்கு அது இல்லை இது இல்லைன்னு வேதனைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு அருமையான சபையை கொடுத்திருக்கிறார். Psalm 35 verse 18 and 19. மகா சபையிலே உம்மை துதிப்பேன். மகா சபையிலே உம்மை துதிப்பேன். திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள். வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள். என் நிமித்தம் சந்தோஷமாய் அல்லாமலும். என் நிமித்தம் சந்தோஷியாமலும். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள். கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள். There are people who have become my enemies for no reason. வீணாய் சத்துருக்களானவர்கள் இருக்கிறார்கள். ஆனா நான் ஒன்று செய்வேன், சத்துருக்களை பார்க்க மாட்டேன், பிரச்சனையை பார்க்க மாட்டேன், மகா சபையிலே உம்மை புகழுவேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. Many of us don't give our testimonies because we see the problem. நம்ம பிரச்சனையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அதனால நம்மளால சாட்சி சொல்ல முடியல. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உங்கள் பிரச்சனைகளை விட கர்த்தர் செய்த அற்புதங்கள் ஏராளமானது. நன்றி என்பது எவ்வித தூண்டுதலும் இல்லாமல் வர வேண்டும். எவ்வித தூண்டுதல் இல்லாமலும் வருவதுதான் உண்மையான நன்றி இருதயம். ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லுங்க. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நன்றின்னு அர்த்தம். அதனாலதான் அதிகமா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் தீரும் நாமத்தின் ஆதரவில். நாமத்தின் ஆதரவில். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று. திருக்குறள் திருவள்ளுவர் இப்படியாக சொல்றார். இந்த குறள்ல வருகிற எவற்றை ஞாபகம் வைக்க வேண்டுமோ, எவற்றை மறக்க வேண்டுமோ அதை மறக்கணுமா, எதை நம்ம ஞாபகம் வச்சு நன்றி செலுத்தணுமோ அதை செலுத்தணுமா? அன்பானவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். சில வேளை நமக்கு ஆண்டவர் செய்த நன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. அதற்கு நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போய் பாருங்கள். உங்கள் அருகாமையில் உட்கார்ந்திருக்கிறவர்களை பாருங்கள். ஒரு ஐசியூல எட்டி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்து நம்மை பராமரித்து வந்திருக்கிறார். ஒரு காவல் நிலையத்தில் போய் பாருங்கள். அங்க எத்தனை பேர் பிரச்சனைகளோடு வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். கணவன் அடித்து மனைவி கொலை செய்யப்படுகிறாள், துரோகங்கள் நடக்கிறது, வழிபறி கொள்ளைகள் நடக்கிறது, கற்பழிப்புகள் நடக்கிறது. சும்மா நைட்டு ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தவரை ரோட்லயே மடக்கி நிறுத்தி அவர் கையில் இருக்கிற செல்போனுக்காக வாட்சுக்காக கொலை பண்ணிடுறாங்க. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ அவமானங்கள். அது எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை இன்னைக்கு சுகபத்திரமாய் வச்சிருக்கிறார். இந்த வருஷத்தை ஜெயத்தோடு முடிக்க வைத்திருக்கிறார். எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாதுங்க. How much ever we thank God,
அதனால்தான் கவனிங்க, சங்கீதக்காரனுடைய இருதயத்தின் பிரதிபலிப்பு என்னன்னா, அவருக்கு நன்றி செலுத்தணும். அதனால்தான் அவர் சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்தும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றது சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சோ நான் ஸ்தோத்திரம் பண்றதும் நன்றி செலுத்துறதும் ஏதோ வருஷத்துக்கு ஒரு நாள் இல்ல, எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். Always his praise has to be in your mouth. ஸ்தோத்திரம்ன்றது நீங்க கர்த்தருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் செலுத்துற நன்றி. ஒரு நாளைக்கு எவ்வளவு முடியுமோ ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. நல்லதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும், தீமைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். கடந்த வாரம் எனக்கு ரொம்ப பிஸியா இருந்துச்சு. புலம்புறதுக்கு ஏராளமான காரணங்கள் இருந்தது. ரொம்ப பிஸியா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 26ஆம் தேதி காலையிலிருந்து மீட்டிங். அதுக்கப்புறமா எனக்கு பாட்டு நியூ இயர் சாங் ரெக்கார்ட் பண்றதுக்கு டைம் கிடைக்கல. 11 மணிக்கு ஸ்டுடியோவுக்கு போறேன். சாயந்தரம் இளம் வாலிப ஊழியர்கள் 20 பேரை அழைத்து அவர்கள் எல்லாம் ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து அவங்கள பிளஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ எனக்கு ரெக்கார்டிங் போறேன். 11 மணி. காலையில இருந்து பேசக்கூடாது. ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் போனீங்கன்னா எனக்கு காலையில இருந்து பேசக்கூடாது. ஏன்னா தொண்டை இப்படி கரகரன்னு ஆயிடும். காலையிலேயே போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையிலேருந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு பயங்கரம். ஏன்னா போஸ்டர் டிசைனு, ஃப்ரீடமுக்கு வேண்டிய போஸ்டர் டிசைனு, நிறைய மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஸ்டேஜ் காரியம், வீடியோ காரியம், சொவனியர் காரியம், ஏகப்பட்ட வேலைகள். முடிச்சுட்டு அடையார் வரைக்கும் ஒரு வேலையாக போயிட்டு வர்றேன். இங்கே பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு 11 மணிக்கு ரெக்கார்டிங் போகிறேன். நான் ஒன்று பண்ணேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னுடைய பலவீனம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் என் பலனை நான் சார்ந்து நிற்க போகிறதில்ல. உங்கள் பலன் என் மேலே இறங்கி வரும். நம்ப மாட்டீங்க, என் குரல் ஆண்டவர் திடீரென்று அந்த பிரச்சனை என் மேலே வந்துச்சு. என் குரல் வளத்தை ஆண்டவர் தொட்டாரு. பாட்டை அருமையா பாடி முடிக்க கிருபை செய்தார். காலையில பாடியிருந்தா கூட என்னால் அந்த ஸ்கேல ரீச் பண்ண முடியுமான்னு தெரியல. அவ்வளோ சூப்பரா வந்திருக்குது. அது பெரிய சந்தோஷம் எனக்கு. நீங்க பாருங்களேன், இதுவரை இல்லாத அளவு பயங்கர உற்சாகமா பாடி இருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆல்வின் தாமஸை நியூ இயர் சாங்ல நீங்க பார்ப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதம் 13:6 சங்கீதக்காரன் சொல்ற, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சோ அவரை பாடுறது நேச்சுரல் பிரதிபலிப்பு. இட் should be the natural outflow of your heart. I will sing unto the Lord because he has dealt bountifully with me. எனக்கு ஏராளமான நன்மைகள் செய்திருக்கா. ஸோ என் ரெஸ்பான்ஸ் பாட்டு. எத்தனை பேருக்கு ஆண்டவரை பாடுறது பிடிக்கும்? அதுக்கு தான் ஆராதனையே. சில பேருக்கு இந்த ஆராதனையுடைய முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது. லேட்டா சர்ச்சுக்கு வரீங்க. You are missing out on giving thanks to God. கவனிங்க, செய்தி என்பது உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்வது. நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று உண்டானால் உங்கள் துதி ஆராதனை. அதை நீங்க ஞாயிற்றுக்கிழமை தராம நீங்க லேட்டா வந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய குற்றம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவர்கிட்ட எல்லா நன்மையும் வெற்றுக்கொண்டு அவருக்கு கொடுக்க முடிஞ்ச, நம்ம பணம் கொடுத்து அவர் பணக்காரர் ஆக போறதில்ல. Many times we come and we are not giving the praise and the worship to God. We have to give out of the abundance of our heart. ஓடி ஆராதனைக்கு முன்னாடி நின்று அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து நீங்க கலந்து கொண்டு மற்றவங்களை பார்க்காம நீங்க உண்டு ஆண்டவர் உண்டுன்னு துதிக்கணும். ஏன்னா ஆண்டவர் இப்போ அதிகமா பாடல்களால நிரப்பிக்கிட்டே இருக்கிறார்.
I really thank God for the wonderful team that God has given me. எத்தனை பேர் நம்முடைய worship டீமுக்காக நன்றி செலுத்துறீங்க? நல்லா ஒரு கை தட்டு கொடுங்க பாப்போம். I really want to thank God for some of the members of a media team. Media team பசங்களுக்கெல்லாம் நல்லா கை தட்டு கொடுங்க. அருமையான பிள்ளைகள், அருமையா எனக்கு கர்த்தர் டீமை கொடுத்திருக்கிறார். இந்த choir பிள்ளைங்களுக்காக நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. எழுந்துச்சு நில்லுங்கப்பா, நல்ல கைத்தட்டு கொடுங்க. இவங்கெல்லாம் அவ்வளோ கமிட்டடா வந்து வாரம் வர்ஷிப்ல நிற்கிறாங்க. இப்போ நானும் இங்கே பாருங்களேன், 2 காரியம் இருக்கு. ஒன்று கடவுளுக்கு செலுத்துற நன்றி, மற்றொன்று உங்களுக்கு உதவின உங்க கூட நிற்கிற பிள்ளைகளுக்காக நீங்க நன்றி செலுத்தணும். உங்க குடும்பத்துக்காக நன்றி செலுத்தணும். அவங்களோட உங்களுக்கு உடன்பாடு இருக்குதோ இல்லையோ, even if you have a good relationship or no relationship, you have to thank God. அப்படி ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இருக்கிறாங்கல்ல. கணவனுக்கும் மனைவிக்கும் 1008 பிரச்சனை இருக்கலாம், ஆனா அவங்க இல்லாம யோசித்து பாருங்க. அவங்க இல்லைன்னா நீங்க யாரா இருப்பீங்க? நம்ம நன்றி செலுத்துறோமா? நமக்கு நம்முடைய டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் தான் பெருசா தெரியும். செட் ஆகல, அதாவல, இதாவல. ஆனா நமக்கு கூட இருக்கிற இந்த விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை மறந்துடவே கூடாது. ஃப்ரீடம் நடக்குது, ஆளுக்கு வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல எனக்கு ஒண்ணுன்னா பதறதுக்குன்னு கர்த்தர் சில பேரை கொடுத்துருக்கிறார். நம்ம பாஸ்டோரல் டீம் எழுமி நில்லுங்க. இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நல்ல கை தட்டுங்க பாபு. இவங்க 2 பேரும் என் வார்த்தைக்கு உடன்பட்டு முந்தின நாள் நைட்டு அவங்க வந்து 12 மணி நேரம் டிராவல் பண்ணி ஊட்டிக்கு வந்து நேற்று காலையில் எனக்கு அங்கே ஊழியம் செய்துட்டு அந்த திறப்பு விழாவில் கூட இருந்துட்டு திருப்பியும் மத்தியானம் எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கால் அமைக்கி விட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து இவங்க நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இவங்க வந்து சேர்ந்தது 6 மணி 7 மணிக்கு சர்ச்சில் நிற்கிறாங்க. சொல்லுங்க, என் சொந்த உறவுகளை விட எனக்கு இவங்க தான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அதனால தான் ஏசப்பா கிட்ட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்களாம், உங்களுடைய சகோதரனுடைய சகோதரிகள் வந்திருக்கிறாங்கன்னு ஒன்று ஆண்டவர் கேட்டார், யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு சகோதரி? இவங்கெல்லாம் அவருடைய அன்பு தான் என்னை வாழ வைக்குது. இவங்கெல்லாம் எனக்கு சுற்றி அப்படி சேனை மாதிரி நிற்கிறாங்க. பாஸ்டருக்கு ஒன்றுனா பதறி போய் வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய அன்பை பாருங்களேன். நேற்று ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க காரில். பாஸ்டர் புரிஞ்சுக்குவாருன்னு வீட்டில் லீவ் எடுத்து இருக்கலாமே, ஏன் வந்திருக்கிறாங்க? அந்த அன்பு தான். அதனால தாங்க கர்த்தர் என்ன நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றுறேன். என் ஷூ தேஞ்சிருச்சுன்னா அண்ணனுக்கு ஷூ வேணும். என் கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா அண்ணனுக்கு உடனே கண்ணாடி வாங்கி தரணும். இந்த ஃப்ளாஸ்க்கு நான் வாங்குறது இல்லை, இவங்க தான் வாங்குறாங்க. எதுனாலும் அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம தான் நிற்கணும். எனக்கு வேற என்னங்க குறை வாழ்க்கையில்? அவர் கொடுக்குற ஊழியத்துக்கு நான் ஓடிட்டு இருக்கிறேன், என்னை பார்த்துக்கிறதுக்கு இவங்க இருக்கிறாங்க. மருந்து இல்லையா பாஸ்டர் மணிவண்ணன் அவர்கள்? அவர் எனக்கு கூட பிறக்காத சகோதரன், யார் வயிற்றுலையோ பிறந்தாரு. ஆனால் என் சொந்த பிரதரை விட என்னை கேர் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட். எனக்கு நிறைய செய்யணும்னு ஆசை. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் கடவுளுக்காக ஊழியத்துக்கு கொடுக்குறேன். எனக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை, இவங்களுக்கெல்லாம் செய்யணும்னு ஆசை. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஏராள நன்மைகளை செய்திருக்கிறார். மறக்கவே மறக்கக்கூடாது. ஸோ நான் உங்கள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ப்ரேயர் வாரியர்ஸ் எழும்பி நில்லுங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிற ப்ரேயர் வாரியர்ஸ் எல்லாம் எழும்பி நில்லுங்க. இந்த ப்ரேயர் வாரியர்ஸ்க்காக கை தட்டுங்க பாப்போம். சண்டே ஸ்கூல் யூத் பிள்ளைங்கள்லாம் எழுப்பி நில்லுங்க. என்ன அழகா டான்ஸ் ஆனாங்க. நல்ல கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. இவங்க எல்லாரையும் நான் மென்டர் பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன்.
இவங்க எல்லாரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். கடன் இல்லாம கர்த்தர் நம்ம நடத்து, அதே போதும். ஒவ்வொரு மாசமும் கிருபையா நடத்துறார். இந்த கிறிஸ்மஸ், இந்த நியூ இயர் காலங்கள்லாம் நிறைய தேவைகள். வெளியில நம்ம நடத்துறோம், செட்டு போடுறோம், லைட்டு போடுறோம், எல்இடி பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். எனக்கு அதில் செலவழிக்கிறதுலாம் எனக்கு சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு அந்த எத்தனை பேருக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அன்னைக்கு ரொம்ப அப்படியே மனசெல்லாம் அப்படியே நன்றியில் செலுத்திக்கிட்டே இருந்தேன். நியூ இயர் இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. நியூ இயர் இன்னும் நிறைய பேர் வர போகிறாங்க. 3 காரியம் சொல்றேன். கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து பார்க்க வேண்டும், நன்மையை துதிக்க வேண்டும், நன்மைக்காக சாட்சி சொல்ல வேண்டும். 3 காரியம். டு கமமரேட், டு பிரைஸ், டு டெஸ்டிஃபை. இந்த CPTM மறந்துடாதீங்க. கமமரேட், டு பிரைஸ், டு டெஸ்டிஃபை. இது 3 நம்ம லைஃப்ல கண்டிப்பா நடக்கணும். எந்த மனிதன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறானோ அவன் கடந்த காரியங்களை நினைத்து பார்ப்பான். 24 மணி நேரமும் ஓயாமல் நின்று கர்த்தருடைய பலிபீடத்தண்டை ஸ்தோத்திரங்களை செலுத்த தாவீது ஆட்களை ஏற்படுத்தினான். அதனால்தான் அவனுடைய ராஜ்யம் நிலைப்பட்டிருந்தது. The more we thank and praise God. ரூவாவுக்கு அது இல்லை இது இல்லைன்னு வேதனைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு அருமையான சபையை கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்து. அப்படியே கைகளை உயர்த்து. கையை உயர்த்தி சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, முழு உள்ளத்தோடே அவர் நாமத்தையே ஸ்தோத்திரி, பரிசுத்த நீரே. உம்முடைய பிள்ளைகள் வந்து நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி இருக்கிறார்கள் அப்பா. அவர்களை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் அப்பா. ஒரு குறையில்லாமல் வாழ்வார்களா. அவருடைய வாழ்க்கையின் தடைகளை எல்லாம் விடைகளாய் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடம் முடிவதற்கு சில நாட்களே இருக்கிற அந்த நாட்களுக்குள்ள அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு விடுதலை வருவதாக, ஒரு வெல்த் டிரான்ஸ்பர் வருவதாக, கையெழுத்திடுவதும் சாட்சியிடுவதும் உண்டாயிருப்பதாக. டிசம்பர் 31 சாட்சி சொல்ல போறாங்க ராஜா. 3 நாளைக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க போகிறது. 3 நாட்களுக்குள்ள, திங்கள் செவ்வாய் புதனுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஒரு திருப்பு முனையை தரப்போறதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் சுவாமி. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.